ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 67 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட பார்த்தீங்கன்னா இந்த சுனின் எக்ஸாம் ஆர்க் பார்த்தீங்கன்னா முடியுது. இதுக்கப்புறமா வரப்போகுது பார்த்தீங்கன்னா கோனாஹா கிரஷ் அப்படிங்கிற ஆர்க் வரப்போகுது. கோனாஹா கிரஷ் ஆர்க்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வெறித்தனமாக இருக்க போகுது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு இந்த மேட்சை நிறுத்த சொல்லி கக்காஷி கிட்ட கத்துவான். இந்த இடத்துல கக்காஷி பார்த்தீங்கன்னா அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாரு. அமைதியாக வேடிக்கையை மட்டும் பாடுறா. நாங்கள் லேட்டாக வந்தது என்ன சும்மா நினைக்கிறியா, அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல சாஸ்கேவை காட்டுவாங்க. லேட் ஃபார் த ஷோ பட் ரெடி டு கோ, த அல்டிமேட் சீக்ரெட் டெக்னிக் இஸ் பார்ன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா காரா அவனோட தேர்ட் ஐ கொண்டு வருவான்ல, இது இந்த ஜுட்ஸ்வா, டே காரா நீ என்னதான்டா பண்ண போற அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா டமாரி பயங்கர காண்டில் இருப்பா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாஸ்கே வந்து காராவோட டிஃபென்ஸை உடச்சா உள்ள இருக்கவன அட்டாக் பண்ணலான்னு தான் திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காரெல்லாம் உள்ள சான்ஸ் பண்ணிட்டு இருப்பான். மெயினா பாத்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் சாஸ்கே எவ்வளவுதான் அந்த டிஃபென்ஸை அட்டாக் பண்ண போனான்னு பாத்தீங்கன்னா அது இவன் அட்டாக் பண்றதுலேருந்து இவன் டாச் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஷார்ப்பான விஷயம் வந்து குத்துற அளவுக்கு வரும். இந்த சேண்ட் அட்டாக்ல மட்டும் கண்டிப்பா சாஸ்கே மாட்டானா அவன் கண்டிப்பா செத்துருவான். அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த சேண்டோட ஹார்ட்னஸ்ங்கிறது இருக்கும். அவனோட கால் லைட்டா பட்டுச்சுன்னா கூட பாத்தீங்கன்னா அது செம ஷார்ப்பா வர ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாஸ்கே ரொம்பவுமே ட்ரிகர் ஆயிடுவான். இதுக்கப்புறமா அதுக்கான நேரம் வந்துருச்சு, இப்போ அதை பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனோட கையில பாத்தீங்கன்னா ஒரு ரோப் டைப்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கட்டியிருப்பான். அதோட பட்டனை பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுவான். இதுக்கப்புறமா அரேனால இருந்து ரொம்ப தூரத்துல காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா ஆன்பு பிளாக் ஆப்ஸ் போயிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பாரு. சீக்கிரமா போலான்னு கூப்பிடுவாங்க. சரி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுவாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆர்மியே நின்றுட்டு இருக்கும். என்ன பண்ண போறாங்கன்னே தெரியாத அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா விஷயங்கள் நடக்கும். கக்காஷி வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, லேட்டா வந்ததுக்கான ரீசன் அப்படின்னு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சக்குரா வந்துட்டு அது என்னன்னு சொல்லி கேட்பா. பாத்தீங்கன்னா கக்காஷி வந்து சொல்ல மாட்டா, ரொம்பவுமே பெரிய கதைன்பாரு. இப்ப பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கத்துவான் நருட்டோ. நானும் அதே தான் சொல்றேன், வாயை மூடிட்டு மேட்சை பாரு, சாஸ்கே என்ன பண்ண போறானுங்க அதை பாரு, கண்டிப்பா அவங்க எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்துவாங்க மாதிரி சொல்லுவாரு. அரேனாவோட வால் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாகும் இல்லையா, இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டாப்க்கு போய் தான் அவனோட ஹேண்ட் சைன்ஸ் பண்ணுவான். பக்கி வந்துட்டு காரா அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான், டோட்டல் பிளானவே சொதப்பிடுவான் போல இருக்குங்க மாதிரி தான் பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காரா அந்த சாண்ட்ஷீல்டுக்குள்ள இருந்துட்டு அவனை டோட்டலாவே கிழிச்சு எறியணும், அதை நீ பாத்துக்க, ஏன்னா நான் ரொம்ப நல்ல பையங்க மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கர வில்லத்தனமா பேசிட்டு சிரிப்பான் அவனுக்குள்ளேயே. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா காங்குரோவும் டெமாரியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல காங்குரோ சிக்னல்னு ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவான். பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆன்பு பிளாக் ஆப் வந்து பார்த்துருப்பார் இல்லையா, அவங்க கூட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சாண்ட் வில்லேஜை சேர்ந்தவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சவுண்ட் வில்லேஜை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா இவங்க யோசிச்சு வச்ச பிளானவே எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா காரா கோஆப்ரேட் பண்ணாம இருக்கான். ஆக மொத்தத்தில் இவன் நம்ம சொன்ன பிளானை எதையுமே அவன் கேட்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கத்தால் ஷீனோ இருக்கிறதே தெரியாம பேசுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷீனோ அந்த விஷயத்த நோட் பண்ணிடுவான், ஏதோ பிளான்னு பேசுனாங்களா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த சாண்ட் அண்ட் சவுண்ட் வில்லேஜை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. கிட்டத்தட்ட சீக்கிரமா அதை சமன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. எந்த ஒரு விஷயத்த சமன் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேட்டில் அரேனா கூட காட்டுவாங்க. கிட்டத்தட்ட சாஸ்கேவோட கையில பாத்தீங்கன்னா அவனோட சக்கராவே ரொம்பவுமே விசிபிளா தெரிய ஆரம்பிக்கும். சாதாரண கண்கள் கூட பாக்குற அளவுக்கு இந்த டெக்னிக்கை பாக்குற காயில ரொம்பவுமே ஆடி போயிருவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சக்குரா நருட்டோல ரொம்பவுமே ஷாக் ஆவாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் லேட் ஆச்சுங்கிற விஷயத்தையும் பாத்தீங்கன்னா கக்காஷி சொல்லுவாரு. அதே மாதிரி சாஸ்கே என்ன மாதிரி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவாரு. இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு இந்த ஜுட்சுவே ஆசமா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. காய்க்குமே இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா தான் இருக்கும். இதை எப்படி கத்துக்கிட்டான், உச்சியாக்கலன்னு தானே ஈஸியாவே கத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா திங்க் பண்ணுவாரு. இதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா அது என்ன விஷயம், அந்த ஜுட்சு எப்படி செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தவே பாத்தீங்கன்னா சொல்லுவாரு. மெயினா இந்த ஜுட்சுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அசாசின்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜுட்சுவை பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான நம்ம லீஃப் வில்லேஜ் சேர்ந்த டெக்னீஷியன் கண்டுபிடிச்சது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. யாரான்னு பார்த்தா காப்பி நிஞ்சா கக்காஷி அப்படின்னு சொல்லுவாரு. செம மாசா இருக்கும் இந்த சீன்லாம். இதுக்கப்புறமா காயம் இருந்துட்டு மெயினா சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த ஜுட்சுவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 1000 பேர்ட்ஸ் கத்துற மாதிரி இருக்கும், அதோட சத்தமாய் தான் இருக்கும்னு சொல்லி சொல்லுவாரு. மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஜுட்சு பண்ணும்போதெல்லாம் அந்த பேர்ட்ஸ் வந்து கத்துறதே ஒரு டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜுட்சுவோட பேருன்னு சொல்ல வருவாரு. சாஸ்கேவும் அட்டாக் பண்ண போவான். காரா வந்து அந்த தேர்ட் கையை யூஸ் பண்ணி பார்ப்பான், டிஃபென்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான்.
பண்ணுவான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அந்த சாண்ட் ஷீல்டுக்குள்ளே கையை விட்டுருவான். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா காய் இருந்துட்டு இது பேர் சிடோரி 1000 பேர்ட்ஸ் அப்படிங்க இந்த ஜுட்ஸோட நேமை சொல்லுவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவுமே ஷாக் ஆவாங்க. மெயினாக காங்க்ரோன்ற மாதிரி இதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட பக்கியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆவார். காரா பார்த்தீங்கன்னா காசேகாகேவோட சன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காராவை டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணுறமே அவனோட ஷீல்டவே வந்து சாஸ்கே பிரேக் பண்ணியிருப்பான். இதை பார்க்குற காசேகாகே வந்துட்டு எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஒரு விஷயம் ஃபிஷியாக தெரியுதுல. இதுக்கப்புறமா லார்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு இது ககாஷியோட டெக்னிக்கே தான் அப்படின்னு சொல்லுவார். மெயினாக அந்த இடத்துல காய் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட பேர் பார்த்தீங்கன்னா இன்னொரு நேமும் இருக்குது, லைட்டிங் பிளேடுன்னு சொல்லி அப்படின்லாம் சொல்லுவார். மெயினாக அந்த ஜுட்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மோசமான ஒரு ஜுட்ஸு, ஒரு ரெக்லெஸ்ஸாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன பசங்களாம் யூஸ் பண்ணுறக்கு. கிட்டத்தட்ட ஏன்னா அதுக்கான ஒரு பாடி மொமெண்டம் வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சக்கராவை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேண்ட்ஸை வந்து இருக்கலே நார்மல் ஸ்பீடை விட பயங்கரமாக எமிட் பண்ண அலோவ் பண்ணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் லிமிட்டேஷன் அளவுக்கே வந்து இது இருக்காது. இந்த ஜுட்ஸு பண்ணணும்னா ஒரு ஹியூமன் லிமிட்ஸை தாண்டி தான் போகணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவார். இது வந்து ஒரு ரெக்லெஸ்ஸான ஜுட்ஸுன்னுலாம் சொல்லுவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ககாஷி வந்து அதில் நீ சொல்லாமாடா கரெக்ட் தானே லீ அப்படின்னு சொல்லி லீ கிட்ட பேசுவார். என்ன ரீசன்னால ககாஷி இப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் கேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பார்ல காய் லீக்கு, அதனால. இதுக்கப்புறமா ஒவ்வொருத்தவங்களும் அவங்க எண்ணத்தை பார்த்தீங்கன்னா மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க. சக்குரா வந்துட்டு எதுவாக வேணாம் வந்துட்டு போட்டோம், ஆனால் அந்த ஜுட்ஸும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. இதுக்கப்புறமா லீ வந்துட்டு சாஸ்கேவை பற்றி நினச்சி பார்ப்பான். அவங்க கூட பேட்டில் பண்ணது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் காரா கூட பேட்டில் பண்ணது. இந்த டைமில் யோசிச்சு பார்த்தா இவனுக்கு அந்த ஷரிங்கான இருக்கனால என்னோட டோட்டல் மூவ்ஸவே அவன் சர்பாஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பான். சாஸ்கே வந்துட்டு காராவை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த சாண்ட் ஷீல்டுக்குள்ளேயே கை விட்டுருப்பான் இல்லையா, அதனால. அரேனாக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல காபுட்டோன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, அதனால அவனை காபுட்டோனே கூப்பிடுவோம். அவன் பார்த்தீங்கன்னா டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு பண்ண ஆரம்பிப்பான். இந்த இடத்துல ஷிகமாரு நருட்டோவை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாஸ்கே மேலே ஒரு கொஞ்சம் கன்சர்ன் வச்சுட்டு இருந்தான். இந்த இடத்துல இப்போ சாஸ்கே மேலே பொறாமப்படுற மாதிரி நின்று இருக்கான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நருட்டோட மனசுக்குள்ள ஓடுற விஷயங்களை கண்டுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பெரிய டோட சவுண்ட் பண்ணதுலேருந்து நெஜியை தோக்கடிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் யார்கிட்டையுமே தோக்க மாட்டேன், அடுத்து நான் உங்களோட தான் சண்டை போடணும்னு நினைக்கிறேன் சாஸ்கே கிட்டலாம் பேசிப்பான் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துட்டு இருப்பான். சாஸ்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கையை உள்ள விட்டு வச்சிருப்பான்ல. இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வாமா ஃபீல் ஆகுதுமா, அது என்னதுமா அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளேயே பேசிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காராவோட விரல்லையே பார்த்தீங்கன்னா அவனோட பிளட் விழுகும். இத்தனை வருஷத்துல அவனோட ரத்தத்தையே பார்க்காத மாதிரி இது ரத்தம், இது என்னோட ரத்தம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஷவுட் பண்ணுவான். காரா கடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவா டெமாரி இருந்துட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஸ்கே அவனோட கையை வெளியெடுக்க ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ வினோதமாக ஒரு கை பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சிருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இவ்வளோ ரெக்லஸாக ஹேண்டில் பண்ணுறானே இந்த பைத்தியான வச்சு நான் என்ன தான் பண்ண போகிறோங்க மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கி காங்க்ரோல பயங்கர டென்ஷன் ஆவாங்க. கிட்டத்தட்ட இது கரெக்டாக ப்ரொசஸ் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பான் காங்க்ரோ. எனக்கு தெரியல, அவனுக்கு ஏதாவது காயம் பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் டெமாரி சொல்லுவா. ஐயோ அந்த கருமத்தை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப கிட்டத்தட்ட என்னால் ஒரு வாரம் கிட்ட சாப்பிட முடியலன்னு காங்க்ரோ சொல்லுவான். இதுக்கப்புறமா அந்த வினோதமான கை பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டுக்குள்ளே போகும். இந்த இடத்துல சாஸ்கே ஒரு விஷயத்த உள்ள அந்த ஹோல்ஸ் வழியே பார்ப்பான். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காராவோட கண்ணே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் தெரியும். இதை பார்க்குற சாஸ்கே ரொம்பவுமே பயப்படுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கென்மாக்கு ஒரு பேட் ஃபீல் தரக்கூடிய சென்சேஷன் வர மாதிரி ஃபீல் பண்ணுவார். டோட்டலாகவே காராவோட ஷீல்டு பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். இந்த இடத்துல அவனுக்கு காயப்பட்டது பார்த்தீங்கன்னா டெமாரி பார்த்துருவா. டோட்டலாகவே அந்த ப்ராசஸ் முடியக்குள்ளேயே வேற இந்த ஷீல்டு உடஞ்சிருச்சுங்க மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பக்கி டெமாரி காங்க்ரோ எல்லாமே ஷாக்கில் இருப்பாங்க. இந்த இடத்துல காபுட்டோ வந்துட்டு ஆடியன்ஸில் ஒருத்தன் தொடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் சைன் பண்ணி அவனோட ஜுட்ஸுவை போடுவான். டோட்டலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெயிண்ட் ஆவாங்க. அப்படியே மயக்க வந்து தூக்க வர மாதிரி ஒரு டிஸியாக ஃபீல் பண்ணி தான் இதாவாங்க. கிட்டத்தட்ட நருட்டோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவனுக்கு ஒரு விதமான ஃபெதர்ஸ்லாம் விழுகிற மாதிரி ஃபீல் ஆகும், ஒயிட் ஃபெதர்ஸ். டோட்டலாகவே அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி தூக்கு வந்துடும். இந்த இடத்துல காய் வந்துட்டு ககாஷி கிட்ட இந்த விஷயத்தை நோட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க. டோட்டலாகவே அந்த கென்ஜுட்ஸுல வந்து ரிலீஸ் ஆயிடுவாங்க. இதை பார்க்குற சக்குராவும் அதே விஷயத்த பண்ணி அந்த கென்ஜுட்ஸுல வந்து ரிலீஸ் ஆவா. பக்கி வந்துட்டு காபுட்டோ அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான், அந்த கென்ஜுட்ஸு போட்டான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். யோசிச்சு பார்த்தீங்களா எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க. டோட்டலாக எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்புக்கு கொண்டு போகிற அளவுக்கான கென்ஜுட்ஸு பண்ணுற அளவுக்கு திறமை உள்ளவன் தான் பார்த்தீங்கன்னா காபுட்டோ. இந்த ஜுட்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஆஃப் நிர்வாணா டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பெஷல் எபிலிட்டியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு தூக்கத்துக்கு கொண்டு போயிடும். அதாவது என்ன மாதிரி இல்யூஷன் கொடுத்துன்னா அந்த ஒயிட் ஃபெதர் சொல்யூஷன் கொடுத்து டக்குன்னு தூக்கத்துக்கு கொண்டு போயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காசேகாக இருந்துட்டு ஓகே இது ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹொக்காகேவை திரும்பி பார்ப்பாரு. இந்த இடத்துல ஹொக்காகே
காசகேவும் அவன் திரும்பி பார்க்குறாங்க விஷயத்த கண்டுபிடிச்சு திரும்பி பார்ப்பாரு. நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காசகே பின்னாடி இந்த சுனின்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்மோக் பாம் எடுத்து போடுவான். சாஸ்கே, ககாஷி, காய் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆவாங்க, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல நமக்கு சிக்னல் வந்துச்சு, நம்ம உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சவுண்ட் வில்லேஜ் நிஞ்சாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு பயங்கர வெறியோட வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சாண்ட் வில்லேஜ் நிஞ்சாஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஏதோ ஒரு விஷயத்தை சமன் பண்ணுறதுக்கு போன மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரிப்பரேஷனை முடிக்கிற மாதிரி போவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணுற ஆன்பு பிளாக் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இந்த இடத்துல பக்கி, காங்குரோ, டெமாரி 3 பேருமே என்ன விஷயத்த சொல்லுவாங்கன்னா ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டல் பீப்புள்ஸை காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடோட பார்த்தீங்கன்னா சுனின் எக்ஸாம் ஆர்க்கே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோனஹா கிரஷ் அப்படிங்கிற ஆர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. கிட்டத்தட்ட இந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம வெறித்தனமாக ரேஜாக தான் போக போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எபிசோட் 80 வரைக்குமே இந்த கோனஹா கிரஷ் ஆர்க் தான் போக போகுது. லீஃப் வில்லேஜுக்கு என்னாச்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நிஞ்சாஸ், நருட்டோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாஸ்கே, ககாஷி இவங்க எல்லாத்துக்குமே என்னாச்சு அப்படிங்கிறலாம் போக எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாமல் பார்க்குறக்கு. நீங்கள் ஃபுல் நருட்டோ சீரீஸை கண்டிப்பாக என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶから棒に吸ったコラさ、破れたラブレタ持って吸ったコラさ、破れかぶれのやぶ医者が